ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி நாங்கள் பூரியிலேருந்து புவனேஸ்வர் போகிறோங்க. பூரி ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ புவனேஸ்வர் போய் அங்கே போய் சைட் சீயிங் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரி டு புவனேஸ்வர் 1 hour தாங்க. ட்ராவல் பண்ண ரோடும் நல்லா இருந்துச்சு, நல்லா ஹைவேஸ் தான், நல்லா இருந்துச்சுங்க. இங்கே புவனேஸ்வரில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோங்க. நாங்கள் சின்ன ஹோட்டல் தான், இங்கே ஃபேமஸான ஹோட்டல், சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோங்க. சோலாபூரி, தோசை, இட்லி தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகே தான். நாங்கள் இப்போ எங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. என்ன லொக்கேஷன்னா டவுலிகிரி சாந்தி ஸ்ரூபான்னு ஒரு இடங்க, ஹில் மேலே இருக்குது. அதை ஏறி வந்தோன்னா ஒரு புத்தர் ஸ்டாச்சு இருக்குது. அதை தான் பார்த்துட்டு போகலான்ட்டு இருக்கோம். வாங்க எங்களோட நீங்களும் பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு ஸ்பாட் எங்கே வந்திருக்கோன்னா இங்கே புவனேஸ்வரில் லிங்கராஜ் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க நம்ம டெம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது டெம்பிளோட என்ட்ரன்ஸுங்க. மொபைல் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் மொபைல் எடுத்துகிட்டு போக முடியல. சிவன் தாங்க லிங்க வடிவத்தில் இருக்கார். சின்னதாக இருக்குதுங்க லிங்கம். இது குளங்க. இந்த குளத்துக்குள்ளே 1000 லிங்கம் இருக்கான். என்ன ஒன்று கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க. இது தாங்க கோயிலோட வியூ. இந்த வியூ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது தாங்க மெயின் கோபுரம். இந்த கோபுரத்துக்குள்ளே தான் சிவன் இருக்கார், லிங்கம் இருக்குது. நல்லா இருக்குங்க கோயில். உள்ளே எல்லா சாமியும் வச்சுருக்காங்க. நிறைய சிவன் இருக்கார் உள்ளே. கோயில் முடிச்சுட்டு அப்படியே லஞ்சு சாப்பிட ஒரு மாலுக்கு தாங்க வந்தோம் நாங்கள். இங்கே இந்த மாலுக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே லஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணியிருந்தோங்க. இதுக்கு நேம் கிறிஸ்பி ரோமாலி அப்படின்றாங்க. நல்லா சீஸ் எல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் இது பன்னீர் வச்சு ஏதோ ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்த டெஸ்டினேஷனு ஜூ வந்திருக்கோங்க. வாங்க ஜூ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். என்ன என்ஜாய் பண்ணோம், என்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஜூ முடிச்சாச்சுங்க. ஜூ முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோம் புவனேஸ்வரில். ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழியில் ஆன் த வேல ஒரு ஜூஸ் கடை பார்த்தோம். சரின்னு சொல்லி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்கோம். போகிற ரூட்டு தாங்க இது. போகிற ரூட்லேயே கடை நல்லா இருந்துச்சு. அந்த கடையில் உட்காந்துட்ருக்கோம் நாங்கள். இவளை உட்காந்து ஜூஸ் குடிமா அப்படின்னா என்ன அலப்பறை பண்ணிகிட்ருக்கா பாருங்க. இல்லாத அலப்பறை பண்ணி அந்த ஜூஸை குடித்தாங்க இவன். ஃபைனலாக ஆரஞ்சு ஜூஸ் வந்தாச்சு. ஆரஞ்சு ஜூஸையும் குடித்து முடிச்சாச்சு. ஃபைனலாக நாங்கள் இங்கே ரூமுக்கு வந்தாச்சுங்க. புவனேஸ்வரில் புக் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரூமுக்கு தாங்க வந்திருக்கோம். ரூம் ஓகேவாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.